السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியமிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் பகலில் நோன்பிருந்து இரவில் அல்லாஹ்வை நின்று வணங்கி 1000 மாதங்களை விட சிறந்த இரவில் நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தோடு இறைவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் இன்று பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவும் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ வல்ல அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் மறுமையில் இந்த உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தாமல் இறைவனுடைய வேதனையை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பாவிகளும் எப்படியெல்லாம் புலம்புகிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வரிசையாக பட்டியலிடுகிறார். இதை இறைவன் சொல்வதனுடைய நோக்கம், இப்படிப்பட்ட புலம்பக்கூடியவர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற்று விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிக்கையோடு இறைவன் சொன்ன அடிப்படையில் அவனை வணங்கி வழிபட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பாவிகளுடைய புலம்பலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பட்டியலிடுகின்றான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்க்கக்கூடிய பாவிகள் புலம்புவார்கள். யாழை தனி, எனக்கு வந்த கை செய்தமே, லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இன்னென்ன மனிதர்களை நான் நண்பர்களாக எடுத்திருக்க கூடாது. யௌம யஅது ஸாலிமு அலா அலைஹி, நாளை மறுமையில் பாவிகள் அவர்களுடைய கரங்களை அவர்கள் கடித்தவாறு புலம்புவார்கள். எப்போது யாழை தனி இத்தகத்து மகரசூலி சபீலா, தூதர் காட்டிய வழியில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைந்திருக்க கூடாதா? நபிவழிக்கு மாற்றமாக நடந்து இறைவனுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களை நண்பர்களாக ஏற்று நான் அல்லாஹ்வுடைய வேதனையை சந்திக்கப் போகிறேனே என்று நபிவழிக்கு மாற்றமாக நடந்து தூதருடைய போதனைகளை புறக்கணித்தவர்கள் இப்படி புலம்புகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இறைவனை மறுத்த இறை நிராகரிப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, யாழை தனி குறுத்து தோறவா, எனக்கு வந்த கை சேதமே, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா? உலகத்துல அல்லாஹ் இந்த மனிதனாக படைத்து இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து அவனை நம்பாமல் இன்று கொடுமையான வேதனையை நான் சந்திக்க போகிறேன். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதனையை சந்திப்பதிலிருந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த மனிதனாக படைக்காமல் ஒரு மண்ணாக படைத்திருக்க கூடாதா? மண்ணாக படைத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் சந்தித்திருக்க மாட்டேன் என்று காஃபிர்கள் இப்படி புலம்புவார்கள் அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி உலக வாழ்க்கையில மறுமையை மறந்து துன்யாதான் என்று வாழக்கூடியவர்கள், காசு பணம் பொருளாதாரம் உலகத்தினுடைய ஆடம்பரம் இது மட்டுமே வாழ்க்கை என்று நம்பி வாழ்ந்தவர்கள், இவர்கள் எப்படி புலம்புகிறார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, பாவிகளுடைய செயலேடுகள் அவருடைய இடது கையில் கொடுக்கப்படும். இந்த இடது கையில செயலேடு வாங்கக்கூடியவர்கள் புலம்புவார்கள். எப்போதும் எனக்கு வந்த கை செய்தமே, எனக்கு இந்த வேதம் கிதாபு தந்திருக்க கூடாது, என்னுடைய இந்த செயலேட்டை அல்லாஹ் என்னுடைய இடது கையில் தந்து விட்டானே, நான் அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூல் யா லைதனி லம் அத்தகித், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை இந்த ஏட்டை தராமல் இருந்திருக்க கூடாதா? இந்த உலக வாழ்க்கையில் நான் ஆடம்பரமாக சுகமாக வாழ்ந்தேனே, என்னுடைய செல்வம் என்னுடைய பதவி எதுவும் எனக்கு கை கொடுக்கவில்லை என்று சொல்லி உலக மோகத்தால் வாழ்ந்து மரணித்தவர்கள் இப்படி புலம்புவார். இப்படி குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல பாவிகளுடைய புலம்பல்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்து சஜிதா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையில பாவிகள் நாக்கிசூர் ஊசியும் இறைவனுக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக
இந்த ரப்பியும் யகூன, என்னுடைய இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், சமயனா நாங்கள் கேட்டு விட்டோம், அபுசர்னா நாங்கள் தெளிவடைந்து விட்டோம். உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு போதனைகள் எங்களுக்கு செய்யப்பட்டது, மார்க்க உபதேசங்கள் செய்யப்பட்டது, அப்பெல்லாம் எங்களுக்கு சரியா புரியல. இப்ப அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்த மாத்திரத்திலேயே எங்களுக்கு அந்த வேதனைகள் எங்களுடைய கண் முன்னால் நிறுத்தப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த போதனைகள் நாங்கள் சரியான முறையில் இப்பதான் உருவாக்குகிறோம், எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி வாய்ப்பு கேட்பாங்க அப்படி அல்லாஹ் சொல்லுவோம். இந்த வரிசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர் என்கின்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார், யகூனு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. சிலர்கள் எப்படி புலம்புவாங்க, எனக்கு வந்த கை சேதமே, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நான் எதையுமே உட்படுத்தாமல் வந்துவிட்டேன். உலகத்துல வாழும் பொழுது மறுமைக்கான எந்த ஒரு அமலும் இல்லாமல் எந்த ஒரு முற்படுத்தலும் இல்லாமல் உலகத்தை வீணாக கழித்து விட்டேனே. யகூனு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என் வாழ்க்கைக்காக நான் எதையுமே சேமிக்கவில்லையே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் இப்படி பாவிகள் மூலமாக அல்லாஹ் சொன்னான். இதுல நம்ம பெற வேண்டிய முக்கியமான படிப்புல என்னன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு தடவை. இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்பவும் ஒரு வாழ்க்கையை நமக்கு உலகத்துல தரப்போவதே இல்லை. மரணித்து விட்டால் திரும்பவும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் நமக்கு தரப்போவதே கிடையாது. ஒரே ஒரு உலக வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை சரியான முறையில பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பாவிகளுடைய புலப்பல்ல நாமும் இடப்பட்டு விடுவோம். அப்படி இடம்பெறக்கூடாதுன்னு சொன்னா உலக வாழ்க்கையை பாக்கியமாக கருதி, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி, இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு இறை தூதர் காட்டிய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை, குறிப்பாக மறுமைக்கான தேடல்களை நாம தேடிக்கிறோம். உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கு எதற்காக? மறுமைக்கான விளைச்சலை விளைவிக்கிறதுக்காக. அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்லி காட்டுகிறான். யார் ஒருவர் அம்மா, யார் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில மறுமைக்கான விலையை யார் போடுகிறார்களோ, அதற்கான ஹரிஸ் விளைநிலங்களை யார் அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ, நஜிது லஹு ஃபீ ஹரிஸிஹி, அவருடைய பயன்பாட்டை மறுமையில் அதிகமாக நாம் அவனுக்கு வழங்குவோம். யார் இந்த உலக வாழ்க்கையை தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மறுமையில் கை செய்தல் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற எதற்காக? அவனை வழிபட்டு அவனை வணங்கி முழுக்க முழுக்க இபாதத்தில் கழிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில மறுமைக்காக எவ்வளவு நேரங்கள் நாம் செலவிடுகிறோம்? மறுமைக்காக சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நாம் செலவிடக்கூடிய நேரம் எவ்வளவு? உலக வாழ்க்கைக்காக நம்ம செலவிடக்கூடிய நேரம் எவ்வளவு? இது ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய வாழ்க்கையில சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்நாள்ங்கிறது ரொம்ப பாக்கியமானது. அதனுடைய மகத்துவம் நமக்கு இன்னைக்கு புரியாது, மௌத்துக்கு பிறகுதான் புரியும். எப்படி உலக வாழ்க்கையில பள்ளி பருவங்கள், கல்லூரி பருவங்கள்ல இருக்கும்பொழுது அது ரொம்ப நீண்ட காலமாக நமக்கு தெரியும் அந்த வாழ்க்கை. அதிலிருந்து வெளியில வந்த பிறகு என்றைக்காவது ஒரு நாள் நம்மோடு படித்த, பள்ளியில் படித்த, கல்லூரியில் படித்த மாணவர்களை சந்திக்கும் போது நம்ம பேசிக்குவோம், இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது நம்மளுடைய ஸ்கூல் அந்த லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பிள்ளைக்குடிகள் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லையா? இதே மாதிரி இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில போகும் பொழுதுதான், மறுமைக்கு போகும்போதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மகத்துவம் புரியும். அல்ல மறுமையில கேட்பான், எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க? லபிஸ்னா யௌமன் அவ் பஅலையும், மனுஷன் சொல்லுவானா ஒரு நாளும் ஒரு மணி நேரங்களும் ஒரு சில நாட்களும் அரை நாட்களும் வாழ்ந்துன்னு சொல்லுவான். இந்த வாழ்க்கை அவன் வாழ்ந்த 60 ஆண்டு 70 ஆண்டு வாழ்க்கை மறுமைக்கு போகும் பொழுது, மறுமையோடு ஒப்பிடும் பொழுது எப்படி தெரியும்னா, உலக வாழ்க்கை 1 மணி நேரம் அல்லது ஒரு அரை நாள், 100 நாள், அதுல ஒரு பகுதி இவ்வளவுதான் வாழ்ந்ததாக தெரியும். அது ரொம்ப அற்பமாக தெரியும். ஆனா வாழும் பொழுது நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியாது. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பேரருள். இன்னும் சொல்ல வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள்ல யாருக்காவது ஏற்பட்ட பிரச்சனைக்காக, சோதனைக்காக நீங்க மௌத்த அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எந்த மண்ணை என்ன அகதுக்குள் மௌத்த, உங்களை யாருமே மௌத்த எதிர்பார்க்காதீங்க. இப்படி உங்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம செத்து போயிடலாம, அல்லாஹ் எனக்கு ஏன் மௌத்த தராம இருக்கிறான் அப்படின்னு நீங்க யாருமே கேட்காதீங்க. வலா யதஅபிஹி மின் கப்லி அன் யஅதியஹு, அது வர்றதுக்கு முன்னால, மௌத்து வர்றதுக்கு முன்னால அதை யாருமே தேடாதீங்க, அதை அழைக்காதீர்கள். என்ன காரணம்னா, இன்னமும் இதா மாத்த அகதுக்கும் இன்கதா அமலுஹு, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் நிறுத்தப்படும். உலக வாழ்க்கையில நம்ம செயல்படுறது நம்முடைய மௌத்து வரைக்கும் தான். மரணத்துக்கு பிறகு யாரும் செயல்பட முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
உலக வாழ்க்கையில உங்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதற்காக நீங்க மௌத்தை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாள் என்பது இன்னமும் இல்லா செய்யலாம். ஒரு மூமியினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நீட்டிக் கொடுப்பது அவன் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்காக என்பதை அல்லாஹ் சொல்றான். நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் ஹயாத்தா இருக்கணும்னா இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். எதற்காக? செய்யாத ஏராளமான அமல்களை செய்வதற்காக, அல்லது செய்துவிட்ட ஏராளமான தீமைகளுக்கான பரிகாரத்தை தேடுவதற்காக. இந்த ரெண்டுமே எப்ப நடக்கும்? இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஹயாத்தா இருக்கும்போது நடக்கும். மூத்தா போனவர்கள் யாரும் அமல் செய்யவும் முடியாது. மூத்தா போனவர்கள் யாரும் அவன் செய்த தீமைக்கான பரிகாரத்தை தேடவும் முடியாது. அவன் உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது எதற்காகனா ரெண்டு விஷயங்கள். ஒன்று தவறுக்கான பிராயச்சித்தம், இன்னொன்று கூலி, அல்லாஹ்விடத்துல நன்மையை கொள்வது. இந்த ரெண்டுக்காக அல்லாஹ் தந்தது. இந்த ரெண்டும் தான் மறுமை விட்டே தீர்மானிக்கும். அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆன் சூரத்துல் மாஇதா என்கின்ற 5வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் மிக அற்புதமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். எதை வாக்களிக்கின்றான்? லஹு மக்ஃபிரத்துன், அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது. வஅஜ்ருன் அலீம், மகத்தான கூலி இருக்கிறது. மகத்தான கூலியும் மன்னிப்பும் தான் மறுமை வெற்றியை தீர்மானிக்கும். மறுமை வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். நம்ம அல்லாஹ்ட்ட வெற்றி பெறணும்னா, நரகம் போகாம இருக்கணும்னா, சொர்க்கம் போகணும்னா இந்த ரெண்டு அவசியம். ஒண்ணு என்னன்னா மன்னிப்பு, செய்து விட்ட தவறுக்காக மன்னிப்பு. இன்னொன்று செய்த அமலுக்கான கூலி. இந்த ரெண்டும் இருந்தால்தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா அமல் செய்யணும். அமல்கள் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெற்றுத்தரும், மறுமையினுடைய கூலியையும் பெற்றுத்தரும். அமல் செய்வதற்காக இந்த பூமி, இந்த உலகம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அமலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி சாலிஹா, சாலிஹான நல்லறங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் விரைந்து செயல்படுங்கள். நன்மையை செய்யறதுக்கு வேகமா நீங்க செயல்படுறது நல்லா சொல்றோம். குர்ஆன்ல மறுமையை பற்றி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி, இறைவனுக்கு நாம் அமல் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாதிரு, வேகம், அவசரம் காட்டுங்க. சாரிஹு, விரைந்து செல்லுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் நீங்கள் ஓடோடி செல்லுங்கள். சாபிகு ஃபில் கைராத், நன்மைக்கு முந்துங்கள். இஸ்லாமிய மார்க்கம் உலக காரியங்கள்ல நமக்கு நிதானத்தை வலியுறுத்துது. அவசரப்படாம நிதானமா செயல்படுங்கிறது வலியுறுத்துது. உலக விஷயங்கள்ல அமல்கள் விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்க நிதானம் காட்டவே கூடாது, நீங்க வேகமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லுது. சூரத்துல் முல்க்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக காரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உலகத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஸலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் செயல்படுவதற்காக, சம்பாத்தியம் செய்வதற்காக, நீங்கள் உழைப்பதற்காக நான் தந்திருக்கின்றேன். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, உலகத்துல பூமியில பல்வேறு பாகங்களில் செல்லக்கூடிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உலக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது அந்த அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா ஃபம்ஷூ. ஃபம்ஷூனா என்ன அர்த்தம்னா நடந்து போவதுன்னு அர்த்தம். மஷீனா நடக்கிறது, அரபிக்கு எம்ஷி, எம்ஷினா நடந்து போகும், எம்ஷினா நடந்து போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா உலக காரியங்களுக்காக நீங்க செயல்படும் போது ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நடந்து செல்லுங்கன்னு சொல்றான். மறுமைக்காக செயல்படும் போது பாபிரு, விரைந்து ஓடுங்கள். சாரிஹு, விரையுங்கள். சாபிஹு, போட்டி போடுங்கள். ஃபஃபிர்ரு, விரைந்து ஓடுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, நிதானம் காட்டக்கூடாதுன்னு சொல்றான். நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா நேர் மாற்றமா இருக்கும். உலக காரியங்கள்ல ரொம்ப அவசரம் காட்டும், எங்க போனாலும் அவசரம். பொருளாதாரமா குறுகிய காலகட்டத்தில் பணக்காரன் ஆகும், ரொம்ப ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் அதிகமான சம்பாத்தியத்தை பெறணும். அதுக்கு என்ன செய்யறது? எந்த வழியில செஞ்சாலும் சரி நம்ம பொருளாதாரம் வரணும்னு அடிப்படையில குறுகிய காலகட்டத்தில் வேகமா நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு உலக காரியங்கள்ல வீரியம் காட்டுகிறோம், அவசரம் காட்டுகிறோம். அதுல யாருமே நிதானம் காட்டுறது இல்லை. மறுமையில வந்துருச்சுன்னு சொன்னா, மார்க்கமா வந்துருச்சுன்னு சொன்னா, அமல்கள் விஷயம்னா அதுல ரொம்ப நிதானம் காட்டுவோம். நம்ம அமல்ல நிதானம் காட்டுகிறோம்ங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ரமதான் தான். ரமதான் எடுத்துக்கிட்டா அந்த ரமதான் மாதங்கள்ல பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகிறது, இபாதத்துகள்ல நமக்கு ஆர்வம் இருக்குது, மற்ற நாட்கள்ல இல்லை. அப்ப நம்ம ஆண்டுக்கு ஒரு தடவை தான் முஸ்லீமா இருக்கும், ஒரு மாதம், வருடத்துல ஒரு மாதம் முஸ்லீமா இருக்கும், மற்ற நாட்கள்ல யாரையும் வரைக்கும் கூட இருக்கிறோமே.
இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இருள் சூழ்ந்த இரவு எப்படி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துமோ அது போன்று இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாருக்கும் அமல் செய்வதற்கான எந்த ஒரு நேரமும் இருக்காது. முஸ்லிமன் காஃபிரா, காலையில முஸ்லீமா இருந்தவன் சாயங்காலம் காஃபிரா போயிடுவான். முஸ்லிமன் காஃபிரா, சாயங்காலம் முஸ்லீமா இருந்தவன் காலையில காஃபிரா போயிடுவான். இப்படி அவனுடைய மார்க்கத்தை விட்டே விரண்டோடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சோதனை நிறைந்த ஒரு காலம் வரும். அதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்கங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்வதற்கு நம்மளை ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த பூமிங்கிறது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது அமல் செய்யறதுக்கா, இபாதத்துக்கு செய்யறதுக்கா. அதான் அது படிக்கப்பட்டதுடைய நோக்கமே அல்லாஹ் தானே சொல்றான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வழிபடுவதற்காகவே தவிர நாம படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 50 இடத்துல அமல் செய்யறதை பத்தி எல்லாம் பேசுறோம். 50 இடங்கள். இந்த 50 இடங்களை நீங்க எடுத்து பாருங்க. எங்க அல்லாஹ் இதை பத்தி பேசுவான்னு சொன்னா இன்னல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, வல்லதீன ஆமனு, இப்படி எங்கெல்லாம் ஆமனு வருதோ அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றது அமீரு சாலிஹாத், நல்லறங்கள் செய்யக்கூடிய. யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 50 இடங்கள். அந்த 50 இடத்துல ஈமானுக்கு அடுத்து இறைவன் பேசுறது இபாதத். அப்ப வெறுமனே வெற்று ஈமான் மட்டும் நமக்கு மறுமையில வெற்றி பெற்று தரும் நம்ம நம்புறோம்னா அது ஏமாற்றத்தை தான் இருக்கும். பல்வேறு ஏகத்துவாதிகளுடைய நிலை அப்படிதான் இருக்குது உலகத்துல. ஈமான் கொண்டதோட சரி, எனக்கு இஸ்லாத்துக்குள்ள தொடரணும். வேற என்ன செய்வோம்? வாரத்துல ஒரு நாள் ஜும்மா போறோம், வருஷத்துல ஒரு நாள் நோக்கம் வைப்போம், இரவு துணையில வந்து கலந்துக்குவோம். அதோட எனக்கு இஸ்லாத்துக்குள்ள தொடர்பு முடிஞ்சிட்டது. அப்படி நம்ம வெற்று ஈமானை மட்டுமே வைத்து மறுமையில் வெற்றி பெற முடியும் நம்ம நம்பினா அந்த நம்பிக்கை ஏமாற்றுறது. சிலர்கள் அப்படி இருக்கிறாங்க. கொள்கையெல்லாம் இருக்குது, கொள்கையில சரியா இருக்கிறாங்க, கொள்கையில எந்த குறைவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இறைவனுக்கு நிகராக எதையும் வழிபடக்கூடாது, இணை வைக்கக்கூடாது, தர்கா வழிபடக்கூடாது, மௌலிது கூடாது, எல்லாத்திலையும் தெளிவா இருக்கிறோம். அது மட்டுமே வெற்றியை தரும் நம்பணும்னா அது கை சேர்த்துதான் தரும். ஒரு சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, இபாதத்தை கரெக்டா இருக்கிறாங்க. இபாதத்தை அல்லாஹ் வழிபடுறதுல, தொழுகிறதுல, இன்னும் காரியம் சொல்ல போனால் சொல்லாத இபாதத்தை எல்லாம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மேராஜின் பெயரால், பராத்தின் பெயரால் இல்லாத இபாதத்துகளை கூட செய்யறாங்க. இபாதத்துல ரொம்ப ஆர்வமும் அதில் அதிகமான கவனமும் இருக்கிறது. அவர்கள்ட்ட கொள்கை இல்லை. இபாதத்தில் அதிகமாக கவனம் எடுக்கக்கூடியவர்கள்ட்ட கொள்கை இல்லை. அவருடைய கொள்கை இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குது. அல்லாஹ் நம்பணும்னு சொல்றாங்க, அல்லாஹ் கையெழுந்துறாங்க. அவர்கள்ட்ட கொள்கை இல்லை. அப்ப கொள்கை இல்லாமல் வெறும் இபாதத்தை மட்டுமே வைத்து மறுமையில் வெற்றி அடைய முடியும்னா அதுவும் ஏமாற்றத்தை தரும். இபாதத்து இல்லாம வெறுமனே கொள்கை மட்டுமே போதும் என்று ஒன்று நினைத்தால் அதுவும் ஏமாற்றம். இந்த ரெண்டும் அவசியம். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அமல்களை வந்து அதிகப்படுத்துங்க அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல சொல்றாங்க. நம்மகிட்ட என்ன அமல் இருக்குது, இந்த வினாடி நமக்கு மலக்குள் மௌத் வந்து நம்ம மௌத்தாக்கிட்டாருன்னா நம்மகிட்ட என்ன வணக்கம் இருக்குது, எந்த இபாதத் இருக்குது? நம்முடைய இபாதத் நம்முடைய சொர்க்கத்திற்கு உதவுமா, அல்லது நம்முடைய இபாதத் நாம் செய்த தீமைகளுக்கான பரிகாரத்துக்கு உதவுமா? இபாதத் 2 விஷயத்துக்காக நம்ம செய்வோம். ஒன்று செய்த தீமைக்கான பரிகாரம், இன்னொன்று சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரு கூலி பெறுவதற்காக வணக்கம். இந்த 2க்காக நம்ம வணங்குறோம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வணக்கம் எதுக்கு உதவும் பாருங்களேன். நம்ம செஞ்ச தீமையோட நம்ம செஞ்ச நன்மையை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எவ்வளவோ தீமைகளை செய்யணும், கணக்கிட முடியாத அளவிற்கு தீமைகளை செய்யணும். நம்முடைய கண்களால், நம்முடைய எண்ணங்களால், அங்க அவயங்களால் பல்வேறு தீமைகள் நடந்துட்டே இருக்குது. உறங்கி விழித்ததுல இருந்து உறக்கத்துக்கு செல்கின்ற வரையில நாம செஞ்ச தீமை எவ்வளவுன்னு கணக்கிட முடியாது. நன்மை எவ்வளவு கணக்கிடலாம், அவ்வளவுதான் நம்முடைய நன்மை இருக்குது. இப்ப செய்யக்கூடிய நன்மை நம்முடைய தீமைகளுக்கே பரிகாரமாக ஆகாது என்ற பொழுது எப்படி மறுமையில நம்ம வெற்றி அடைய முடியும்? இதை பத்தி நம்ம சிந்திச்சோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இபாதத்து விஷயத்துல நம்ம ரொம்ப ஆர்வம் பண்றாங்க. இபாதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இதே வணங்குவதில் வழிபடுற விஷயத்துல நீங்க சுவடை போனவர்களா ஆகிவிடாதீர்கள் என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதிகமாக ஆர்வப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த மாதம் இபாதத்திற்கென்றே அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாதம்னு சொல்லலாம். அதனால வந்து இயல்பாகவே ஒரு உந்துதல் வருது, ஒரு ஆர்வம் நமக்கு வருது.
நரகத்தின் வாயில் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு சைத்தானுக்கு வழங்கப்பட்டு ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். ரமலான்ல ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் ஒரு வானவர் ஒரு அழைப்பாளர் இப்படி அழைக்கிறார். யா பாகியல் கைர், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களே அக்பில், உங்களுக்கான வாய்ப்பு வந்திருக்கிறது, வாங்க, விரைவாக வாருங்கள் கூப்பிடுறாங்க. வயா பாகிய ஷர், தீமையான காரியங்களை செய்யக்கூடியவர்களே உங்களுடைய தீமைகளை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆபசு, இதோ அமல்கள் மூலம் உங்களுடைய தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் ஒரு வானவர் ஒரு அழைப்பாளர் இப்படி அழைக்கிறார். ரமலான் மட்டும். அப்ப ரமலான் என்கின்ற இந்த மாதம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராகும். இந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும். எந்த காரணத்தை கொண்டும் இதே நாம ஒரு கவனமற்றவர்களாக மற்ற மாதங்கள் மாதிரி நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக இதை விட மிகப்பெரிய கை செய்து எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா இந்த மாதத்துல ஒரே ஒரு இரவு, அந்த இரவின் வணக்கம் 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை விட்டு தரக்கூடியது. 1000 மாதங்கள் சொல்லல. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். மின்கிற வார்த்தை எல்லாம் பயன், மின்ன விட, மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. நம்ம 1000 மாதங்கள் இரவு நின்று அல்லாட்ட இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு நாம மன்னிப்பு கேட்டோம்னா இந்த ஒரு இரவு 1000 மாதங்கள் இரவு முழுக்க நின்று நாம இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்ட நன்மை கிடைக்குது. வணங்கினால் வணக்கத்தின் நன்மை கிடைக்கிறது. குர்ஆன் ஓதினால் குர்ஆன் ஓதின் நன்மை கிடைக்கிறது. தர்மம் செய்தால் தர்மம் செய்தனுடைய நன்மை கிடைக்கிறது. அப்ப இந்த ஒரு இரவினுடைய பாக்கியத்தை அடைந்தாலே அவருடைய வாழ்க்கையில யுத்தம் அடைந்துவிடும். 1000 மாதங்கள் சட்டையக்கூடிய 83 ஆண்டு 4 மாதம் 83 வருஷம் அல்லாஹ் நமக்கு வாழ்நாள தருவாங்களே தெரியாது. அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள்ல ஒரு சென்று விட்டு ஒரு வினாடி திரும்ப நம்ம பெற முடியுமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நமக்கு இந்த வினாடி வரைக்கும் நமக்கு ஹயாத்தை தந்து ரமலான அடைய வைத்து அதை ஒற்றைப்படை இரவுகளை வணங்குவதற்கான வாய்ப்பை தந்து நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியப்பட்டவர்களா இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான இரவுகள் நமக்கு வருகின்ற பொழுது அதை அமலுக்காக பயன்படுத்துங்க. என்னென்ன அமல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்படுறது எல்லா அமல்களிலும் அதிகமான கவனம். குறிப்பாக தொழுகை, இரவில நின்று வணங்குறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்களிலும் இரவில் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, எஜிதஹிது ஃபீ ரமலான் மாலா எஜிதஹிது ஃபீ கைரிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத மாதங்களை விட ரமலானுடைய மாதங்களில் அதிகமாக முயற்சி செய்வார்கள். ரமலான் அல்லாத நாட்களில் ரசூலுல்லாஹ் வணங்குவாங்க. ரமலான் அல்லாத நாட்களை விட ரமலான்ல அதிகமான தீவிரம் காட்டுவார்கள். இபாதத்துக்கு தீவிரம் காட்டுவாங்க. அதிலும் குறிப்பாக கடைசி 10 இரவுகளை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துடுவாங்க. இல்லற வாழ்க்கையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடாம ஃபஅஹ்யா லைலஹு, இரவை ஹயாத்தாக்குவாங்க. இரவு ஹயாத்தாக்குறது அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் முடிச்சுட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. விழித்து கொண்டு இருப்பதனாலேயே நேரத்திற்கு இரவு கிடைச்சிடும், நம்ம வெறுமனே முடிச்சுட்டு இருந்தா போதுமானது அப்படின்னு சில இளைஞர்கள் நம்புறாங்க. சில ஊர்ல பாத்தீங்கன்னா ரமலான் இரவு முழுக்க பைக்ல எடுத்து சுத்திட்டு இருக்கிறது. என்னன்னா ஹயா இரவு ஹயாத்தாக்குறாங்கல்ல. ஹயாத்தாக்குன்னா வெறுமனே முடிச்சுட்டு இருந்தா போதுமா? விழித்து கொண்டு இருந்தாலே 1000 மாதத்துக்கு நன்மை நமக்கு கிடைச்சிருமா? இபாதத்துக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹயா லைலஹு ஃபஅய்கல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவாங்க. எல்லா நாட்கள்லையும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்களுடைய இபாதத்து விஷயத்தை பேணுதலா இருப்பாங்க. ரமலான்ல மட்டும் கிடையாது. நீங்க நபிமொழி எடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நள்ளிரவு அலி அவங்களுடைய வீட்டுல போய் கதவு தட்டுறாங்க. கதவை தட்டி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. தன்னுடைய மருமகனுடைய வீட்டுல போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டி கேட்கிறாங்க, அலா துஸல்லியானி, நீங்க 2 பேரும் தொழுதுட்டீங்களான்னு கேட்கிறாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு போய் கதவை தட்டி சுபஹ் தொழுதுட்டீங்களான்னு கேட்கல. நள்ளிரவுல இரவு தொழுதாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளாருடைய வீட்டுக்கு மருமகனாருடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி அலா துஸல்லியானி, 2 பேரும் தொழுதீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க 2 பேரும் அன்னைக்கு தொழல, தூங்கிட்டாங்க. அப்ப அலி அவங்க சொன்னாங்க, அன்ஃபுஸனா பியதில்லாஹ், என்னுடைய ரூஹ்ல அல்லாஹ்வுடைய கையில் இருந்துச்சு. ஃபைதா ஷா யபஅஸனா பஅஸனா,
அவங்க எங்களை எழுப்ப நாடி இருந்தால் நாங்கள் எழுந்திரிச்சு இருப்போம். அதாவது ஒரு மனிதன் உறங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ரூபம் வந்து அல்லாவுடைய கைவசத்துல போகும். யாருக்கு நிரந்தர மௌத் ஆகிவிட்டதோ திரும்ப அது வராது. யார் வந்து திரும்ப உடைய வாழ்நாள் இருக்கிறதோ அவங்க முடிச்சிருவாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை அலி அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுடைய ரூஹ்ல அல்லாஹ்வுடைய கையில இருந்துச்சு, நாங்க தூங்கிட்டோம், அல்லாஹ் எங்களை எழுப்பல, எழுப்பிருந்தா நாங்க தொழுதுருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு அலியுடைய வீட்டில இருந்து ரசூலுல்லாஹ் வெளியில போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தங்களுடைய கரத்தாலே தங்களுடைய தொடையில அடிச்சுட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை முழுமுழுத்தவர்களாக சென்றார்கள். என்ன வசனம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமா தர்க்கம் பண்றான். தன்னுடைய மருமகன் சொன்ன விஷயத்தை ரசூலுல்லாஹ் தர்க்கமாக நினைக்கிறாங்க. தூங்கல் அல்ல, அதாவது தொழுகல்ல உறங்கிட்டோம்னா மொழி வச்சு அதுக்கு இவ்வளவு விஷயத்த சொன்னாங்க இல்லையா, தர்க்கம் பண்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் ரொம்ப தர்க்கம் பண்றான் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு சென்றாங்க. இப்படி எந்த குடும்பத்துல நாம இருக்கிறோம்? இந்த மாதிரியான ஒரு இபாதத்துகள் விஷயத்துல ஒரு நெருக்கம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கா? நாம நம்முடைய மனைவி தொழுகல்ல அல்லது நாம தொழுகல்ல, மனைவி நம்மளை தொழுகிற விஷயத்துல நம்மளை வந்து ஆர்வம் ஊட்டுறதோ அல்லது நம்ம மனைவி ஆர்வம் ஊட்டுறதோ பிள்ளைகள் ஆர்வம் ஊட்டுறதோ தொழுகையில ரொம்ப பேணுதல் இல்லாம இருக்கும்போது அவங்க மேல கோபப்படுறதோ இதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா? எந்த குடும்பத்துல இருக்குது? ஏன்னா அதுல கவனமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நார், உங்களை உங்க குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா நம்முடைய அமல் தான் பாதுகாக்கும். அமல்ங்கிறது மண்ணறையிலிருந்து மறுமை வரைக்கும் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசா தூக்கி போகும்போது சொல்றாங்க, ஜனாசா மையத்தை தூக்கி போகும்போது எத்துபவன் மையத்தும் சலாசன், அவனை தொடர்ந்து 3 விஷயங்கள் போகும். மையத்தை பின்தொடர்ந்து 3 காரியங்கள் போகிறது. எத்துபவன் மாலும், அவனுடைய செல்வம் போகிறது, வாகனம் அவனுடைய குடும்பம் போகிறது, அமலும் அவனுடைய அமலும் போகிறது. இதுல கபர் வரைக்கும் தான் மற்ற 2 போகும். எது? அவனுடைய செல்வமோ அவனுடைய குடும்பமோ கபர் வரைக்கும் தான். செல்வமும் சேர்ந்து போகணும்னு சொல்றாங்க. செல்வமும் என்ன அர்த்தம்? அவன் வச்சிருக்கக்கூடிய வீட்டெல்லாம் கட்டி இழுத்துட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகத்துல எந்த அளவுக்கு ஒரு மனிதன் செல்வாக்கோடு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய ஜனாசாவை கூட்டம் வருதா இல்லையா? யாருடைய ஜனாசாவை ரொம்ப அதிகமான கூட்டம் வருது, அவர் கொஞ்சம் பிரபலியமானவரா இருப்பாரு, செல்வாக்கு மிக்கவரா இருப்பார், அவருடைய செல்வாக்குக்கு வந்த கூட்டம் அது. அப்புறம் சொல்றாங்க, அவனுடைய செல்வமும் அவன் பின்னால போகும், அவனுடைய குடும்பமும் அவன் பின்னால போகும், அவன் இருக்கும்போது செஞ்ச வணக்கமும் அவன் பின்னால போகும். 2 திரும்பிவிடும், மன்னரையோட 2 போயிடும், அவருடைய குடும்பம் தான் போயிடுவாங்க. எவ்வளவுதான் நம்ம தந்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாலும் சரிதான், இறந்துட்டாலும் நம்மளும் சேர்ந்து உள்ளே போய் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகள் இறந்து விட்டதுக்காக நம்மளுடைய பிள்ளைகள் பண்ணுவோமா? இல்லை, அதோட முடிஞ்சிச்சு. அவனுடைய குடும்பம் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் மன்னரை வரைக்கும் தான். எதையும் கொண்டு போவது இல்லையா? அவன் சேர்த்து வச்ச சொத்து பத்திரம் எல்லாத்தையும் உள்ள போட்டு மூடி அவன் ஜனாசா கவனம் பண்றோம் கிடையாது. அவனோட இருக்கிறது ஒன்றுதான், அமலும் அவனுடைய அமல் மட்டும்தான் அவனோட இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? மறுமை நாள் வரைக்கும் இருக்கும். சொல்றாங்க, ஒரு மனிதர் நல்லவனாக இருந்து அவர் ஜனாசா உள்ள வைக்கப்பட்ட பிறகு அவன் கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி, நீ யாரை வணங்கினாய்? அதான் கேள்வி. உன்னுடைய இறைவன் யாரு, உன்னுடைய தூதர் யாரு, அந்த வரிசையில நீ யாரை வணங்கினாய்? யாரை வணங்கினாங்கிற கேள்விக்கு யார் ஒழுங்கா பதில் சொல்லுவாங்கன்னா, யார் உண்மையிலே அல்லாஹ் வணங்கினார்களோ அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. நம்ம அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ் வணங்கினாதான் அல்லாஹ் வணங்கணும் பதில் சொல்ல முடியும். வேற எதையும் வணங்கல, ஓகே, அல்லாத கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வேற எந்த ஒரு மனிதனையோ வணங்கவில்லை. அல்லாஹ்வை வணங்கினாதான் அல்லாஹ் வணங்கணும்னு சொல்ல முடியும். நம்ம வேற எதையுமே வணங்கல, அல்லாஹ்வையும் வணங்கல வைங்க, எப்படி பதில் சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஓதியால் ஜனாசத்தும், ஒரு ஜனாசா வந்து கபர்ல வைக்கப்பட்ட பிறகு அவன்கிட்ட கேட்கிற கேள்வியில ஒண்ணு, நீ எதை வணங்கினார், யாரை வணங்கினார்? அல்லாஹ் உண்மையிலே வணங்கினவனாக தான் சொல்லுவான், நான் என்னுடைய இறைவனை வணங்குகிறேன், படைத்த ரஹ்மானை வணங்குகிறேன். அந்த பதில் சொல்லக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோமான்னு மட்டும் பாருங்க. நம்ம அல்லாஹ் வணங்கினாதான் பதில் சொல்ல முடியும். அப்ப அந்த இபாதத்துகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேரெல்லாம் இருப்பாங்க. இரவு முழுக்க நின்று வணங்குவாங்க. ஹத்தா தத்தஃபத்தர கதமாகும், பாதங்கள்லாம் வீங்கிடும். பாதம் வீங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்று வணங்குறாங்க. நம்மளாம் ஒரு 2 ரக்காத்து தொழுது
கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, 4 ரக்காத் தொழுது கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, இப்படி நாம தொழுவோம். நபிகள் சொல்லாத பாதங்கள் வீங்க இரவில் நின்று வணங்குவாங்க. நீண்ட வணக்கம், கியாமுங்கிறது ரொம்ப நீளமாக சொல்லாத போவாங்க, நின்று வணங்குவாங்க. பாதங்கள் வீங்க ஆயிஷானை கேட்கிறாங்க, அல்லாவுடைய தூதரே நீங்க இந்த அளவுக்கு வணங்கணுமா? அல்லாதான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. உபயோக மாதா கத்தமின் கல்வி மாதா நீங்க செஞ்ச பாவத்தையும் இனிமேல் செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டாரு. இந்த அளவிற்கு இறை மன்னிப்பை பெற்ற பிறகு நீங்கள் பாதங்கள் வீங்க இரவில் நின்று வணங்க வேண்டும் என்ற அவசியம் என்ன, தேவை என்ன? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் எதுக்கு வணங்காட்டாலும் கூட என் பாவத்துக்கு பரிகாரமா என் இபாதத்து இல்லைன்னா கூட, என் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டாலும் கூட அல்லாஹ் எனக்கு செய்ததுக்கு உபகாரத்துக்கு நான் வணங்க வேண்டாமா? எவ்வளவு உபகாரம் எனக்கு செஞ்சிருக்கிறான். நம்ம எதுக்கெல்லாம் வணங்குறோம்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வணங்கணும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வணங்கும். அவ்வளவு உபகாரம் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கான். ரசூலுல்லாஹ் அதை நன்றி உணர்வோடு நினைச்சு பார்க்குறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில எனக்கு இவ்வளவு உபகாரங்களை செய்து இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்கணுங்கிறதுக்காக வணங்குறேன்னாங்களே. இன்னைக்கு அந்த நன்றி உணர்வு இபாதத்தில் இருக்கலாம். இபாதத்துல தான் நம்முடைய நன்றி உணர்வை காட்டணும். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறங்கிறது எதுல காட்டணும்னா இபாதத்துல காட்டணும். எனக்கு என்ன நல்ல உபகாரம் செஞ்சிருக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த காசு, பணம், பதவி, பிள்ளைகள் இருக்கிறது, இதோ இந்த உலக விஷயங்கள் சார்ந்துள்ள விஷயத்தை தான் அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரமாவே நம்ம நினைக்கிறோம். நம்முடைய உடல் ரீதியாக அல்லாஹ் செஞ்ச உபகாரம் பாருங்க. என்னுடைய உடல், நான் இந்த நேரம் வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நான் சாப்பிடுறது தானாக ஜீரணமாகிறது, உபாதைகள் இயற்கை உபாதைகள் போக்குறதுக்கு நான் எதுவுமே செய்யலை, எல்லாம் தானா நடக்குது, உறக்கம் தானா நடக்குது, எதுவுமே இந்த வினாடி வரைக்கும் என்னுடைய அங்க அவயங்கள் இயல்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை யாராவது அல்லாஹ்வுடைய அருள் நினைச்சிருக்கணுமா? நினைச்சா நம்ம வழிபடணும். அந்த நினைப்பு நம்மகிட்ட இல்லை. எப்ப அதனுடைய மகத்துவம் தெரியுதுன்னா அதுல பிரச்சனை வரும்போது தெரியுது. நீ பாத்தீங்கன்னா, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க அவங்க தன்னுடைய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 2000 3000. வாரத்துல 3 நாள் டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, வாரத்துல 4 நாளுக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு செலவாகுது? எதுக்கு செலவு பண்றாங்க? தன் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை இயல்பாக செய்யக்கூடிய இயந்திரம் செய்யல, அது செய்ய வேண்டி விட்டது. எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? நம்ம கோடான கோடி சம்பாத்தியம் பண்ணாலும் சரிதான், இதுக்கு ஈடாகுமா? நம்மளுடைய உடல் இயல்பாக இயங்குது, அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும். ரசூல் அதை சொல்றாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக அதுக்கு நான் வணங்குறேன். அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நாம் இருக்கணும்னா அதுக்கும் இபாதத் அவசியம். குறிப்பாக இரவு வணக்கம். ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துறது உபரியான தொழுகைகள், இரவு நம்ம தொழக்கூடிய தொழுகைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல நின்று வணங்குறாங்க. எந்த அளவுக்குன்னா ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்றாவது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப அரிதாக தூக்கம் வகைத்து விட்டாலும் அல்லது உடல்ல ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டு அந்த இரவு தொழுகையை தொழாமல் விட்டுவிட்டால் பகலில் 12 ரக்காத் தொழுவாங்க சொன்னாங்க. பகல்ல எதுக்காக? இரவுல அந்த தொழாத தொழுகையை நிவர்த்தி செய்யறதுக்காக பகல்ல தொழுவாங்க. எந்த அளவுக்கு அது பேருக்காக பாருங்க. ஒரு தவறி விட்டாலும் கூட அதை திரும்ப பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது உபரியான வணக்கத்துல இவ்வளவு பேணுதல். பரத என்னைக்காக மிஸ் பண்ணியிருப்பாங்களா ரசூலுல்லாஹ்? நமக்கு பரதம் இல்லையே. பரதான தொழுகை எத்தனை பேர் நம்ம ஜமாத்து? ஒரு நேர தொழுகை தவறி விட்டதுக்காக யாரும் நம்ம வருந்த ஆட்கள் உண்டா? ஜமாத்து தொழ முடியாம போயிடுச்சு, வருந்தம். யார் வருந்துறாங்க? காசு பணம் ஏதாவது தவறிச்சுன்னா நஷ்டம், பொருளாதாரத்தில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா வருந்துறான். தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை சோதனைனா வருந்துகிறான், ஏதாவது வியாதினா வருந்துகிறான். என்னுடைய இறைவனை இபாதத்தை செய்வதில் ஒரு நேர தொழுகை எனக்கு தவறி விட்டது, அதுக்காக வருந்தக்கூடியவங்க யாராவது ஒரு ஆள் காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் வருந்துறாங்க. ஒரு யுத்தகாலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அசருடைய தொழுகையினுடைய நேரங்கிறது ரொம்ப தாமதமாயிட்டே இருக்குது. சூரியன் மறையக்கூடிய அந்த தருவாய் வரைக்கும் வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை சமைச்சாங்க. மன அல்லாஹ் குபூரஹும்
ஒவ்வொருத்தூனகும் நாரா, எதிரிகளுடைய வயிறுகளையும் அவர்களுடைய மன்னரைகளையும் இறைவன் நெருப்பால் நிரப்பட்டுமாக. ஷஹரூனா அலி சலாத்துல் உஸ்தா, நடுநேர தொழுகையை அந்த உரித்த நேரத்தில் தொழாமல் எங்களை ஆக்கி விட்டார்களே. எப்படி பேசுறது போறாங்கன்னா, அதாவது யுத்த காலத்துல கலந்துருக்கிறாங்க. ஒரு யுத்தத்திற்காகத்தான் அந்த தாமதத்திற்கான பின்னணி என்னன்னா, இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நடைபெறக்கூடிய யுத்த காலம், வாழ்வா சாவா அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் அந்த நேரம் தவறுது. அதுக்காக ரசூலுல்லாஹ் வருந்துறாங்க, எங்களுடைய அந்த அசருடைய தொழுகையை உரிய நேரத்தில் தொழ முடியாமல் ஆக்கிவிட்டார்களே இந்த பாவிகள், அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய வயிறுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் அப்படின்னு சமைச்சாங்க. ஒரு நேர தொழுகையினுடைய நேரம் தாமதமாச்சுன்றதுக்காக நம்ம தொழுகையே இல்லாம இருக்கு. நம்ம என்னைக்காவது பத்தி வருந்திருக்கிறோமா? அந்த கவலையில நமக்கு வந்துருக்குதான். இப்படிதான் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இபாதத்தின் மீது நமக்கு ஒரு ஆர்வமும் ஒரு தேட்டமும் வரும். இந்த ஒரு நேர தொழுகை நமக்கு தவறிவிட்டது, ஒரு அமல் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்து அதை நம்ம தவறி விட்டு விட்டோம்னு சொன்னா அதற்காக வருத்தப்படுவோம். நாம சகாபாக்கள் வருத்தப்பட்டாங்க. யுத்த காலத்திற்காக வேண்டி வர்றாங்க ஒரு கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவங்களை திரும்ப அனுப்பிடுறோம். இல்லை, நீங்களாம் வர வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட வாகனம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. யார்கிட்ட வாகனம் இருக்குதோ, யார்கிட்ட ஆயுதம் இருக்குதோ அவங்க வாங்க, இல்லாதவங்க நீங்க வர வேண்டியது இல்லைன்றாங்க. திரும்ப போறாங்க. திரும்ப போகக்கூடியவர்கள் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடித்தவாறு திரும்பி சென்றார்கள். அப்படின்னு, யுத்தத்திற்கு செல்வதற்கு என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை, ஆயுதம் வாங்குவதற்கு என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை, வாகனம் வாங்குவதற்கு என்னுடைய பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் இல்லை என்பதற்காக வேண்டி இறைவழியில் தியாகம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி வருந்தியவர்களாக கண்ணீர் விட்டு அழுதியவர்களாக திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். பாருங்க, ஒரு நேரம் நமக்கு ஒரு வணக்கம் செய்யறதுக்கு கிடைக்கப்பட்டு அது தவறு செஞ்சுன்னா அதுக்காக வருந்தக்கூடிய அந்த உணர்வுலாம் இன்னைக்கு யாரிடத்திலுமே இல்லை. எந்த உறுத்தலும் இல்லை. தொழுகல்ல அப்படின்ற உறுத்தல் இல்லை, குர்ஆன் ஓதல அப்படின்ற உறுத்தல் இல்லை. இப்படி நாம இருந்தோம்னு சொன்னா கட்டாயமாக மறுமையை வெற்றி அடைய முடியாது. மறுமை வெற்றியினுடைய பின்னணியே இபாதத்துல தான் இருக்குது, வணக்க வழிபாடுகள்ல தான் இருக்குது. அது அதிகமாக யார் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். மறுமையில நம்முடைய செயல்பாடுகளை நிறுப்பது உண்மை. அல்லாஹ் சொல்றான், எல்லாருடைய வணக்கத்தை அல்லாஹ் நிறுத்து பார்ப்போம் எவ்வளவு இருக்குன்னு. கமன் சகுலத் மவாசீனும், யாருடைய நன்மையின் எடை அதிகரிக்குமோ அவர்கள் வெற்றியாளர்கள். இன்னொரு சொல்றான், யாருடைய நன்மையின் எடை அதிகரிக்குமோ அவர்தான் இறைவனுடைய திருப்திக்குரிய வாழ்க்கையில் இருப்பார். நம்ம மூத்தா போனா அல்லாஹ் என்ன திருப்தி கொள்ளணும், அந்த அளவுக்கு என்னோட இபாதத்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் செல்லணும்னா நரகத்தினுடைய மேற்பகுதியில ஒரு பாலம் அமைக்கப்படும். பாலம், அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் போக முடியும். அந்த பாலத்தை கடக்காம யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. காண அலா ரப்பிக்க ஹத்தமும் மக்தியா, இறைவன் அதை கட்டாயமாக ஆக்கிவிட்டான். நரகத்தின் மேற்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த பாலத்தை எப்படிலாம் கடப்பாங்க சொன்னாங்க. சிலர்கள் கலம்ஹை பஸர், அப்படி கண் ஜாலை இருக்குல்ல, அதுக்குள்ள கடந்து போயிடுவாங்க. சிலர்கள் அந்த மின் வெட்டக்கூடிய அந்த ஒரு சில வினாடி அப்படி வந்துட்டு போகல, அதுக்குள்ள நேரத்தில் கடந்து போயிடுவார்கள். ஒரு சிலர்கள் குதிரையினுடைய வேகத்தில் கடந்து செல்வார்கள். ஒரு சிலர்கள் அவருடைய உடலுடைய வலிமையை கொண்டு எந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியுமோ ஓடி கடந்து விடுவார்கள். ஒரு சிலர்கள் அவர்கள் ரொம்ப தட்டி தடுமாறி அந்த இரண்டு பாலத்தினுடைய இரண்டு ஓரங்களிலும் கருவேல மரத்தினுடைய முட்கள் போடப்பட்டிருக்கும், அதனுடைய பிடிகளுக்கு அகப்பட்டு ஒரு வகையாக அவர்களும் கடந்து செல்வார்கள். யார் நரகத்திற்கென்று இறைவன் தீர்மானித்து விட்டாரோ அவர்கள் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இப்படி சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வேகத்தை எது தீர்மானிக்கும்? மின் வெட்டக்கூடிய வேகம், குதிரையினுடைய வேகம், கண் சிவட்டக்கூடிய அந்த வேகம், இந்த வேகத்தை தீர்மானிப்பது எது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய அமல் தான் அவனுடைய வேகத்தை தீர்மானிக்கிறது. எவ்வளவு அமல் இருக்குதோ அவ்வளவு வேகமா நீ நரகத்தை யாராவது சாதாரணமா கடந்த பாலம்ங்கிறது இன்னைக்கு உலகத்தில் உள்ள அந்த இயற்கை நீர்வீழ்ச்சிகளுக்கு மேல போடப்படக்கூடிய பாலம் மாதிரியா அப்படி சொகுசாட்டு அப்படி இயற்கையை ரசிச்சு
வச்சுக்கிட்டே போற மாதிரியா, கீழே நரகம், வேகமா போயாகணும், விழுந்துடக்கூடாதுங்கிற பயம், பதட்டம், இதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சூழல்ல கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாலத்தை கடந்து சோழன் சென்று விட வேண்டும்ங்கிற அந்த ஒரு நிலை யாருக்குத்தான் வரும்? அல்லாஹ் சொன்னாங்க, யார்கிட்ட அமலுக்கு உதவும். அந்த சிசி சொல்றோம்னா இன்னைக்கு வேகத்தை தீர்மானிக்கிறது எத்தனை சிசி வண்டின்னு சொல்றோம். அது மாதிரி அந்த எரிபொருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதத்தை தான் வச்சிருக்கிறான். எவ்வளவு வணக்கம் இருக்குதோ அவ்வளவு வேகமா நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பாலத்தை கடந்து செல்ல முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிங்கிறனா அப்ப இந்த ரமதானுடைய மாதத்துல அந்த ஒரே ஒரு இரவினுடைய நன்மை 83 ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தால் எவ்வளவு வணக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு வணக்கத்தை செய்யக்கூடிய அந்த ஒரே ஒரு இரவு, அதை நம்ம யாருமே விட்டுக்கூடாது, தவற விட்டுக்கூடாது வாழ்க்கையில. இதுக்கு அடுத்தது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு தெரியாது. அப்ப அந்த இரவு முழுக்க நம்ம நின்று வணங்குவதன் மூலமாக, இபாதத்தில் செய்வதன் மூலமாக அந்த இரவின் நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. அதற்காகவே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் இருந்தாங்க. பள்ளி தொடர்ந்து எல்லா நாட்களிலும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. அதுல குறிப்பாக ரமலானுடைய மாதத்துல கடைசி 10 இரவுகள் ஏட்டுக்காப்பு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏட்டுக்காப்பு எதுக்காக இருந்தாங்க? அந்த இரவுடைய நன்மையை அடையணுங்கிறதுக்காக இருந்தாங்க. பள்ளி தொடர்பை அதிகப்படுத்தி உலக தொடர்பை கொஞ்சம் குறைச்சு. இன்னைக்கு ஏட்டுக்காப்புங்கிற வணக்கமா யாரும் அதிகமா கவனம் எடுக்கிறது இல்லை. யாரோ 1-2 பேர் வளமையா இருக்கிறவங்க இருப்பாங்க, மற்றவங்க யாரும் இருக்கிறது இல்லை. காலமெல்லாம் உழைக்கிறோம், வேலை செய்யறோம், ஏதாவது ஒரு 2 நாள் 3 நாள் அந்த நன்மையை நாடி பள்ளிவாசல் இருக்கிறது. இருக்கக்கூடியவங்க கூட அந்த லைலத்துல் கத்ருடைய நன்மையை பெறணுன்ற நோக்கம் இருந்தாலுமே ஆனா அவருடைய சில செயல்பாடுகள் அந்த நோக்கத்தை அடிபடுச்சு. வர்றாங்க, கையில மொபைல் போனு, சில பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா பக்கமும் படுத்திருப்பாங்க, கையில மொபைல் வச்சு பார்த்துட்டே இருக்கிறது. இந்த மொபைல் போனுங்கிறதுக்கு நம்மள உலக தொடர்பு நம்மளை அப்படியே உள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். ஷைத்தான் குரான் ஓதுறதா இருந்தா கூட குரான்ல மொபைல்ல வந்து குரான் அப்ளிகேஷன் இருக்கும். பெரும்பாலும் அதில் குரான் ஓதக்கூடியவங்க இருப்பாங்க, ஓதனா தப்பு இல்லை. ஆனா அதை விட ரொம்ப சிறந்தது என்ன, நம்ம குரான் புக்கத்துலேயே ஓதுறதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா இது என்ன இல்லாட்டாலும் டக்கு நம்ம கவனத்தை என்ன செய்யணும், டைவர்ட் பண்ணிடும். ஷைத்தானும் ஜெனிதான் அதில் இருக்கான். ஒரு மெசேஜ் கொடுத்தா டக்குன்னு அதுக்குள்ள போவோம், வாட்ஸ்அப் எடுத்து பார்ப்போம், அப்படியே போயிடும். அப்படி ஃபேஸ்புக் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் இப்படி நேரம் பிடிக்கும். இப்படியே இன்னைக்கு பலர்கள் என்ன செய்யறாங்கன்னா பள்ளியில வந்த பிறகும் கூட இந்த சமூக வலைதளத்தில் பலருடைய நேரங்கள் போயிட்டே இருக்குது. பள்ளி தொடர்பு எதற்காக நம்ம ஏற்படுத்தணும்னா உலக தொடர்புல கொஞ்சம் இந்த ஒரு 10 நாளைக்கு அதை தள்ளி வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காகத்தானே. அங்கேயும் நம்ம மொபைலை கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது பேணுதல் இல்லாமல் இன்னைக்கு பலர்கள் இருக்கிறாங்க. பள்ளிவாசலுடைய தொடர்பு, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது. இந்த பாவ மன்னிப்பிற்கான மாதம் தான் இந்த மாதம். ஆயிஷா நாயகி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதத்துல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்தால் நாங்கள் என்ன ஓதணும்? ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவானை மன்னிப்பவன், மன்னிப்பை பிரியப்படக்கூடியவன், விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடு. இது அதிகமா கேளுங்க. அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக பள்ளிவாசல் நம்ம இருக்கும். அப்ப இறை மன்னிப்பும் நமக்கு வேணும், செய்த அமலுக்கான கூலியும் வேணும். இந்த ரெண்டையும் பெறுவதுதான் ரமலானுடைய நோக்கம், இரவு தொழுகையினுடைய நோக்கம், பள்ளி தொடர்புடைய நோக்கம். அது இந்த நோக்கத்தை நாம இழந்து விடாமல் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள், இப்ப கழிந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து போயிருக்கலாம். வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பாக்கியமான நாட்கள் தான். அப்ப அந்த நாட்களை நம்ம பாக்கியமாக கருதி அதிகமாக அல்லாஹ்வை வணங்கி இபாதத்து செய்து இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு கடந்து சென்றோம். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, ரஹீம் அன்ஃபு, ஒருவன் நாசமாகட்டும், தஹல அலைஹி ரமலான், ரமலான் மாதம் வந்தது, சும்மன் சலஹ கமலா யக்ஃபரலஹு, ரமலான் அவனை விட்டு விடைபட்டு சென்று விட்டது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே யாரை விட்டு ரமலான் கடந்து செய்து விட்டதோ அவன் நாசமாகட்டும் சொல்லுவான். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். ரமலான் 23வது இரவு நோன்பு வச்சிருக்கோம், தொழுதுருக்கோம், என்னுடைய நிலை என்ன, என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா, அந்த சிந்தனை தான் வரணும். அல்லாஹ் நம்ம துஆ செய்யணும், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா என்னுடைய அமலை நீ ஏற்றுக்கொள். இப்ராஹிம் நபி ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட, இறைவா நீ ஏத்துக்க, நீ கபூல் செய்யாத எனக்கு நன்மை, நீ கபூல் செய்யாத எனக்கு நன்மை இல்லை. இதெல்லாம் நம்ம யாராவது கேட்டிருக்கோமா? இதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு நம்ம துஆ செய்யணும்.
அல்லாட்ட நம்ம கேட்கணும், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சுது, நான் செஞ்ச வணக்கத்தை கபூல் செஞ்சு அந்த வணக்கத்தின் பொருளாருடைய பாவத்தை மன்னித்தது எனக்கு கூடியதா. இதெல்லாம் அதிகமாக கவனத்தை செலுத்தி இபாதத்துல, தொழுகைகள்ல, குரான் ஓதுதல்ல, பழைய சொல்லிட்டு குரான் ஓதுதல் இருக்குது. இந்த குரான் இறக்கப்பட்டதற்காக தான் இந்த மாசத்துக்கு இவ்வளவு புனிதம். இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பின்னணி ஒண்ணுதான், குரான் இறக்கப்படுதுங்கிறதுக்காக. அப்ப குரான் நம்ம என்ன செய்யறது? பள்ளிவாசல ஓதிட்டு இருக்குமா, கொஞ்ச நேரம் ஓதுவோம், கொஞ்ச நேரம் சொல்லுவோம், இல்லை குரான் எடுத்துக்கணும். குரான் ஓதுனாலே அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். குரானே அல்லாஹ்வுடைய அருள் இல்லை சொல்லுவோம். இந்த குரானே அல்லாஹ்வுடைய அருள் தான். குரானுடைய 4 தன்மைகளை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான். குரானுக்கு 4 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று அழகான உபதேசம். தலிஜாத்துக்கும் மோகினத்தும் மரபிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு அழகான உபதேசம் வந்திருக்கிறது. குரான் அழகான உபதேசம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள் எவ்வளவு அற்புதமாக பேசினாலும், எவ்வளவு அற்புதமாக மார்க்க உபதேசம் பண்ணாலும், அல்லாஹ்வுடைய உபதேசம் தான் அழகானது. அல்லாஹ் குரான் அழகிய உபதேசம் தான், அழகான உபதேசம். உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகள், நோய்களுக்கான நிவாரணி குரான் இருக்கிறது. நேர்வழி இருக்கிறது. ஒரு ரஹ்மத்தல் லில் மூமின், மூமின்களுக்கு அருளாக இருக்கிறது. இந்த 4 தன்மை குரான்ல இருக்குது. அதுல 4வது அல்லாஹ் சொல்றான், ஒரு ரஹ்மத்துல் லில் மூமின், மூமின்களுக்கே அருள். இந்த குரானே அருளாக இருக்கிறதுனாலதான் இந்த குரானை இறக்கி அருளப்பட்ட மாதமே அருளுக்குரிய மாதம். அந்த அளவிற்கு இந்த மாதத்தினுடைய பின்னணி குரான் இறக்கப்பட்டது என்கின்ற ஒற்றை குறிக்கோளில் ஒரு காரணத்தில் இருக்குதுன்னு சொன்னா, அந்த குரானிய தொடர்பு இந்த மாதத்தில் அதிகப்படுத்துங்க. இம்மாதத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க குரான் தொடர்பு அதிகப்படுத்துங்க. வெறுமனே ஒரு மாசத்திற்காக மாத்திரம் எடுத்து வைக்கிறதல்ல. இந்த மாதம் தொடக்கம் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில குரானிய தொடர்பு இருக்குங்கிற ஒரு லட்சியத்தோட எடுங்க. இரவு தொழுகையா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இரவு தொழுகை எல்லா நாட்களும் இருக்கும். குரானிய தொடர்பா, இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லா நாட்களும் குரானிய தொடர்பு இருக்கும். ஜமாத்தோட தொடர்புடைய வழக்கமா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரதான ஜமாத்து விடுபடாது. அந்த ஒரு இலக்கு, அந்த லட்சியம் வந்தாதான் ரமலான் நமக்கு பயன் தந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ரமலான் நமக்கு புரோஜனமா கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ரமலான் நமக்கு பயன் தரவில்லை. அது ஒரு லட்சியத்தோட, ஒரு குறிக்கோளை, ஒரு தொழுகையை தவற விட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சணுமேங்கிற எண்ணத்தோட நம்ம இருந்தால் மாத்திரம்தான் இந்த மாதம் நமக்கு பயன் தந்திருக்கிறது. இறையச்சம்ங்கிற உணர்வு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறாங்கிற அந்த அர்த்தம். அந்த அடிப்படையில நம்முடைய கால நேரங்களை எல்லாம் பள்ளி தொடர்போட இஸ்லாம் சொன்ன வணக்க வழிபாடுகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இபாதத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தந்தோர் புரிவானாக. எஞ்சிருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவான லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மைகளை நம் அனைவர்களுக்கும் வழங்கி, இதுபோன்று அதிகமான லைலத்துல் கத்ருடைய இரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இறைவனை சந்திக்கின்ற பொழுது குற்றமற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களை மெல்லையுமாக்கி அன்புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.